கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு டீமை பத்தியும் நம்ம மிட்வே அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் டீமோடைய மிட் சீசன் அனாலிசிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டீமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை பத்தி பார்க்க போறோம். யாரோட ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா ஹெச்பிடி அவர்களுடைய. வெல்கம் டு ஷோ ஹெச்பிடி ப்ரோ. வணக்கம். வணக்கம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 2 விக்டரிஸ் மிட் சீசனுக்கு வரும்போது 2 பேக் டு பேக் கம்பேக்கோட வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜில் ஜங்ஜக் செக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஜில் ஜங்ஜக் இந்த 7 மேட்சஸ்லயுமே மும்பை இந்தியன்ஸோடைய ஜில் பிளேயர் யாரு, ஜங் பிளேயர் யாரு அண்ட் ஜக் பிளேயர், அதாவது சுமாரா விளாண்ட பிளேயர் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜில் பிளேயர் ஆப்வியஸா 2 பேர் நான் சொல்லுவேன். நானு ஒன்னு சூரியகுமார் யாதவ், இன்னொன்னு பார்த்தா திலக் வர்மா. 2 பேருமே அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. 2 பேருமே எம்ஐயோட டாப் 2 ரன் ஸ்கோரர்ஸ்ல இருக்கிறாங்க. அதான் அவங்களோட கன்ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னாலதான் மும்பையோட பேட்டிங் லைன் அந்த மிட்ல அந்த ஒரு தொய்வு இல்லாம போகுது. இப்ப 4 மேட்ச் தோத்திருந்தாலும் அந்த ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல தோக்குறதுல மிக முக்கியமான காரணம் சூரியகுமார் யாதவும் சரி, திலக் வர்மாவும் சரி. ஜக்ல பார்த்தா எனக்கு ஆப்வியஸா லைட் டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறது எனக்கு தீபக் சகர் மேல எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. மேட்சுக்கு மேட்ச் எக்கனாமியும் 10க்கு மேல கொடுக்குறாரு. கரெக்டா ஒரு மேட்சுக்கு அவர் ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுக்குறாரு. நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும். மும்பை தோக்குற டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா 12, 13 அந்த மாதிரி இருக்கும்போது தீபக் சகர் ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுக்கறது அங்க ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. நேத்து கூட டெத்ல அவர் ஐடியலா டெத் பவுலர் இல்ல, நேத்து ஆப்ஷன் இல்லாதனால அவர் கொடுத்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல பவர் பிளேல 20 ரன் கொடுப்பாரு கடைசியா. இப்ப லாஸ்ட் 2 மேட்சஸ்ல அவர் பவர் பிளே ஸ்பெல் லீத்தலா போடுறாரு. அவர் பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிலோவா, அதாவது அந்த ஜக்கு ஜில் ஜங் சொல்லிட்டேன். ஜக்குன்றது எனக்கு சொல்றதுக்கு எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நம்ம இவரு தான், ரோஹித் சர்மா தான் இன்னமும் அந்த ஃபார்ம் இன்னும் புடிச்சு வரமாட்டுறாரு. இன்னொரு பிளேயர் எனக்கு அது மாதிரி இருக்கிறதுன்னு பார்த்தா சாண்ட்னர். சாண்ட்னர் இன்னமும் அவர் அந்த ஒரு அவரோட இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவர் இன்னும் காட்டல. அவர் எடுத்தது இப்ப நான் அவரை சாண்டரை யூஸும் பண்ண மாட்டாங்க பெருசா. நேத்து ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அதனால இது ஒரு ஹார்ஷ் கால் தான். சாண்டருக்கு ரெகுலர் சான்சஸும் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்த சான்ஸ்லயே அவர் அந்த டெல்லி மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பிலோ பார்ல இருந்தார். எக்கனாமிக்கலாவும் சரி, ஆவரேஜாவும் சரி 150 ஆவரேஜ்ல இருந்தாரு. அதே மாதிரி எக்கனாமியும் 9 பாயிண்ட் சம்திங்ல வச்சிருந்தாரு அன்னைய டேட்டுக்கு. இன்னமும் சாண்டர் கிட்ட இருந்து நான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க. ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்துடும். எப்படியாவது ஒரு 2 மேட்சாவது அடிச்சிருவாரு அவரு. அவர்கிட்ட இருந்து அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பொசுக்குன்னு சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ் விளாண்ட 2 கேப்டனையும் ஜக்ல வச்சுட்டீங்க. ஸோ பரவாயில்ல, பார்ப்போம். 2 பிளேயர்ஸும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ திரும்பவும் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் மூவிங் ஆன் டு அடுத்த செக்ஷன், மும்பை இந்தியன்ஸோடைய ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங்ல இருந்தே வந்துருவோம். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் நான் நேத்து அண்ட் அதுக்கு முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டான மேட்ச், இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கடைசியா விளையாண்ட மேட்ச், இந்த 2 மேட்சஸ்லயும் நான் மும்பை இந்தியன்ஸோடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த் நான் பார்த்தது. எல்லாருமே ஒரு 20-30 ரன்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்து ஒரு ஈக்குவல் ரன்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சு, ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்துக்கிட்ட இருந்துச்சு. ஸோ நம்ம பழைய மும்பை இந்தியன்ஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா செஞ்சுரிஸ் பெருசா வராது. பட் எல்லாரும் ஒரு 30-40 ரன்ஸ், 50 ரன்ஸ், அந்த மேட்சுக்கு தேவையான ரன்ஸ் எல்லாருடைய பேட்ல இருந்து வரும். ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா தான் இந்த செஞ்சுரிஸ் அதிகமா வருது அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் இப்போ நேற்று மேட்ச் எடுத்து பார்த்துட்டோம்னா ரோஹித் ஒரு 20 அடிச்சாரு, ரிக்கில்டன் ஒரு 30, வில்ஜாக்ஸ் ஒரு 30, கடைசியில பாண்டியா ஒரு 20, நடுவில் சூரியகுமார் அண்ட் திலக் கூட ஒரு 20-30 அடிச்சாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் பழைய மும்பை இந்தியன்ஸை பாக்குற மாதிரி இருக்கா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த ஒரு பழைய மும்பை இந்தியன்ஸ்னா இன்னமும் எனக்கு ஒரு இடம் எனக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. அந்த லோவர் ஆர்டர் புலாட் இருந்தார் இல்ல, அந்த புலாட் இருந்த வெற்றிடம் இன்னமும் வெற்றிடமா தான் இருக்குது. அது வெற்றிடமா தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்காத வரைக்கும். ஏன்னா ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்போ ஒரு லாஸ்ட் 4 ஓவர்ஸ் 57 எடுக்கணும், லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 72 எடுக்கணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸால ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி அவங்களால 45 வரைக்கும் வர முடியுது. அவங்களால அந்த மார்க்கை எடுக்க முடியல. கைரன் போலார் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது உங்களுக்கு அது உங்களுக்கு இன்னமும் லீத்தலா இருக்கும் அவங்களுக்கு.
அவங்க வந்து இன்னுமும் அந்த மும்பை இந்தியன்ஸ் இப்போ பாக்குறத பொறுத்த வரைக்கும் அவங்களோட பழைய அந்த டெம்ப்ளேட்ல தான் போயின்னு இருக்குது. இன்னமும் நான் சொல்லுவேன், அவங்களால அந்த 200 210 200 இல்ல சாரி 210க்கு மேல ஸ்கோர் போச்சுன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களோட ஐடியல் சேசிங் என்ன பொறுத்த வரைக்கும் 190. மத்தபடி எனக்கு பேட்டிங் வந்து ஒரு 2018-19 ரோஹித் ஃபார்ம் டிக்ளைன் ஆச்சு இல்ல, ஒரு 18-19ல இருந்து ஒரு 19ல இருந்து வச்சுப்போம். 18 கூட அவன் கன்சிஸ்டன்ட் இல்ல. இந்த 19 ஒரு செட் இருந்துச்சுல, டீகாக்கு, ரோஹித், சூர்யா, பாண்டியா, அந்த ஒரு செட் அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு லீத்தலா இருக்குது, இப்போதைக்கு நல்லா இருக்குது பார்க்க. ஆனாலும் அவேன்னு வரும்போது அந்த 19 ஸ்குவாட் வந்து சென்னை மாதிரியான ஒரு கண்டிஷன்லயே அவங்க வந்து நின்னு பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாங்க. இப்ப இருக்கிற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கத்துல பெரிய டிராஸ்டிக்கான ஹிட் வாங்கினாங்க. இன்னும் கிட்ட லைட்டா அவங்க அந்த தடுமாறுறாங்க. அவங்க ஜெயிக்கிற மேட்ச்னு எடுத்துட்டு இந்த வாங்கடையில ஜெயிச்ச மேட்ச்னு இருக்குது இல்ல, அந்த மேட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லாவே கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. நேத்து வந்து ஜீஷான் மலிங்காவை அடிச்சாங்க. அதே மாதிரி வந்து அந்த மேட்ச் கேகேஆர் மேட்ச்ல வந்து சுனில் நாராயண் அடிச்சாங்க. அதே சமயம் தோக்கற மேட்சையும் எடுத்து பார்த்தா, தோக்கற மேட்ச்னு ஒரு 2 மேட்ச் அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடினாலும் மீதி இருக்கிற மேட்ச்ல ஏதாவது ஒரு ஸ்பின்னர் கிட்ட அவங்க வந்து எக்கனாமி வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அவங்க அடிக்கிற ரன்ஸ் வந்து கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நூர் அகமது வந்து 4 ஓவர்ஸ் கோட்டாவில 18 ரன் கொடுத்தாரு. எல்எஸ்டியோட திக்வேஷ் ராஜ் வந்து 20 ரன்ஸ் கொடுத்தாரு, 21 என்னவோ கொடுத்தாரு. அதே மாதிரி ஆர்சிபி மேட்ச்ல வந்து குர்னால் 4 விக்கெட் எடுக்கிறாரு. அவரையும் அடிக்க முடியாம மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேன் கஷ்டப்பட்டாங்க. சிமிலரா வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு டீம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. சாய் கிஷோர் கிட்டயும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சாய் கிஷோர் ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாரு, ஆனா லாஸ்ட் ஓவர் இழுத்து பிடிச்சிட்டாரு சாய் கிஷோர். இந்த மாதிரி எம்ஐ வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த ஸ்பின்ன அடிக்கிற மாதிரியான ஆளுங்க அவங்க கிட்ட இல்ல. அதுவும் திக்வேஷ் ராஜ் எல்எஸ்ஜி மேட்ச்ல வந்து ஒரு 16வது ஓவர்ல வந்து அவர் அதுக்கு ஒரு கண்டெயின் பண்ற மாதிரி பவுலிங் போடுறாரு. அந்த இடத்துல ஒரு பொலாடு இருந்தாருன்னா பேக் ஃபுட் பஞ்ச் மாதிரி ஒரு ஷாட் ஒன்னு ஆடுவாரு. நான் பேக் ஃபுட் பஞ்ச் எனக்கு டெக்னிக்கலா சொல்ல வரல. மொயின் அலியோட சிஎஸ்கே மேட்ச்ல ஒன்னு அடிப்பார், ஒரு ஷாட் பேக் ஃபுட் போய் அடிப்பார். அந்த மாதிரியான ஷாட்ஸ் ஆட அட்டாக் பண்ணி ஆடுற மாதிரி ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணி இன்னும் ஆடணும். சூரியகுமார் யாதவ் ஸ்பின்னர்ஸுக்கு வந்துட்டாருன்னா அவர் அந்த ஸ்வீப்புக்கு போயிடுறாரு. அது என்ன பண்றாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து அதை ஒரு மாதிரி ரீட் பண்ணிடுறாங்க. அதாவது இவர் ஸ்வீப்புக்கு வராருன்னா ஸ்பீடிட்டமேட்டா ஸ்வீப்புக்கு வரும்போது அவங்க பாலை வந்து இது பண்ணிடுறாங்க, அதாவது பேச குறைச்சிடுறாங்க, இல்ல இழுத்து முன்னாடி போட்டுடுறாங்க. அது மேல எட்ஜ் ஆகி போகுது. ஆர்சிபி மேட்ச்ல அந்த மாதிரி தான் ஒரு இது சான்ஸ் வந்துச்சு. ஆர்சிபி மேட்ச் ஆமா மிஸ்டைம் ஆச்சு. ஆர்சிபி மேட்ச்ல அந்த மாதிரி மிஸ்டைம் ஆச்சு. அதான் ஸ்பின்னர்ஸ் கிட்ட மும்பை பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டப்படுறாங்க, ஸ்பின்ன அட்டாக் பண்ணி ஆடணும். சோ ஓகே, நம்ம ஸ்பின்னர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நேத்து கலக்குன லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எஸ் எகெயின்ஸ்டா கலக்குன ஒரு ஸ்பின்னரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த மும்பை இந்தியன்ஸ் உடைய வீக் லிங்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்த ஒரு வில் ஜாக்ஸ். ஸோ நேத்து வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஸ்பின்னர் இல்ல. கரண் சர்மாக்கு ஏர்லி ஒரு கேட்ச் ஒன்று டிராப் பண்ணாரு, இன்ஜுரி ஆகி வெளியே போனாரு. ஸோ அவரால் 4 ஓவர்ஸ் ஒரு ஓவர் கூட போல் பண்ண முடியல. ஸ்பின்னர்ஸ் தேவைப்பட்டப்போ ஸ்டெப் ஆன் பண்ணி வில் ஜாக்ஸ் வந்து 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்தாரு. இஷான் கிஷனோடைய ஃபர்ஸ்ட் விக்கெட்டா இருக்கட்டும், ஸோ அடுத்து டிராவிஸ் ஹெட்டோடைய விக்கெட்டா இருக்கட்டும், 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட் டாப் ஆர்டர்ல எடுத்து கொடுத்தாரு. ஸோ வில் ஜாக்ஸ் ஆஸ் அ பவுலர் அண்ட் ஆஸ் அ பேட்டர் ரெண்டுமே மும்பை இந்தியன்ஸுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்க போகுது இனி வர மேட்சஸ்ல. ஏன் கேட்கறேன் அப்படின்னா வில் ஜாக்ஸ் தான் ஒரு வீக் லிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ரிக்கில்டன் ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடல, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாதிரி போல்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் சரியா அமையல, அதுக்கப்புறம் கேகேஆர் எகெயின்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. பட் வில் ஜாக்ஸ் மட்டும் ஒரு 5-6 மேட்சா ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லாம இருந்துச்சு. நேத்து வந்து ஒரு சடனா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வில் ஜாக்ஸ் இனி வர மேட்சஸ்ல மும்பை இந்தியன்ஸுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு? வில்ஜாக்ஸ் இந்த இடத்துல வந்து வில்ஜாக்ஸோட பேட்டிங் ஆர்டர் வந்து சட்டையான பேட்டிங் ஆர்டர் எங்க வச்சு அவர் ஆடுறாருன்றது தான் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா வில்ஜாக்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஃப்ளோட்டிங் ஆயினே இருக்கு. அதோட கான்சிக்வன்சஸ் வந்து திலக் வர்மாவோட பேட்டிங் ஆர்டரையும் ஃப்ளோட் ஆக வைக்குது. இப்போ வில்ஜாக் செட் ஆகி ஒரு பேட்டிங்ல ஆட ஆரம்பிச்சுட்டாருன்னா அது வந்து எதுவுமே மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வில்ஜாக்ஸ் வந்து ஒரு பவுலரா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோல்டிங் ஒரு கமாடிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கபிள் கமாடிட்டி நம்பி கொடுக்கலாம்.
இப்போ நேத்துல மேட்ச்ல வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, வில்ஜாக்ஸ் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு கமாடிட்டி நம்பி கொடுத்தாங்க. அவங்க சாண்டரே நிறுத்திட்டு வில்ஜாக்ஸுக்கு 3 ஓவர் போனாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச்ல வந்து சாண்டர் போட்டாரு, வில்ஜாக்ஸுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சில முக்கியமான பிச்சர்ஸ் ஒரு மாதிரி ஸ்லோயிஷா, நேத்து ஒரு மாதிரி ஸ்லோயிஷா இருந்துச்சுல ட்ராக், அந்த மாதிரியான இடங்கள்ல வில்ஜாக்ஸோட பவுலிங் வந்து இப்ப எப்படி சொல்ற, மேக்ஸ்வெல் எப்படி பஞ்சாப் யூஸ் பண்ணுது, பேட்டிங் சுத்தமா அவர்கிட்ட இல்ல, பவுலிங்கை வச்சு ஓட்டுறாங்கல்ல, அது மாதிரி வில்ஜாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வில்ஜாக்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போது அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும். நீங்க மேட்சுக்கு வந்து நீங்க வந்து அந்த 30s 40s, அட்லீஸ்ட் 30s 40s ஓகே, 30s 40s 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ரொம்ப சீப்பா அவுட் ஆகுன்றது பிரஷரை போடும். மும்பை இந்தியன்ஸ்ல வந்து 2023ல கமரூன் கிரீன் என்ன பண்ணாரு, ஒரு லீத்தரா 450 ரன்ஸ் அடிச்சாரு. அந்த பேட்டிங் ஸ்டைல், அந்த அந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் வாஸ் பிலோ, அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பும்ரா இல்ல, உங்களுக்கு போல்ட் கிடையாது, தீபக் சகர் கிடையாது, ஆகாஷ் மதுவால், கிறிஸ் ஜார்டன், ரைலி மெரிடித், டேனியல் சாம்ஸ்ல ரைலி மெரிடித், அந்த மாதிரியான ஒரு பவுலிங் வச்சிருந்தா, பியூஸ் சாவ்லா இந்த மாதிரி பவுலிங் வச்சு மேட்சுக்கு மேட்ச் அவங்க வந்து 10 ரன்னுக்கு மேல கொடுத்து இருந்தாங்க ரன் ரேட். அந்த டைம்ல பேட்டிங் ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணார். அப்பயும் இந்த வீக்லிங் இருந்துச்சு, பொலாட் இல்லாம டிம் டேவிட் ஒரு மேட்ச் அடிச்சு காப்பாத்தி கொடுத்தாரு, ஓகே. ஆனா இப்ப வந்து விஜய் ஸ்டாப்ல இருக்கும்போது அந்த டாப் கன் மாதிரி இருக்கணும். எப்படி சொல்றது, ஜிடில இப்ப பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஆடுறாரு, சாய் சுதர்ஷன் ஆடுறாரு, ஜாஸ் பட்லர் ஆடுறாரு. ஜாஸ் பட்லர் ஒரு 20 பால்ஸ் 30 பால்ஸ் ஆடுறாரு இல்ல. அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கும் இப்ப வந்து ரோஹித் சர்மா வந்து அந்த 15 பால்ஸ் தான் இப்ப ஆடுறாரு. என்னைக்காவது ஒரு மேட்ச் வந்து அதை மீறி ஆடும் போது அதோட டேமேஜ் பெருசா இருக்கும். ஆவரேஜா 15 பால்ஸ் வச்சுப்போம், ரிக்கல்டன் 20 பால்ஸ் வச்சுப்போம், இவங்க 2 பேரும் ஆகிடுதா. அந்த மாதிரி இருக்கும்போது வில்ஜாக்ஸ் வந்து அவர் சாலிடா ஒரு மேட்சுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 பால்ஸ் ஆடணும் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 150 to 170. அது மாதிரி ஆனா பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் இருக்காது. இப்ப பாண்டியா நல்ல டச் வந்துருக்கு, சப்ளைம் டச் வந்துருக்கு, நேத்து கூட நல்லா ஆடினாரு, 20 ரன் எல்லாம் அடிச்சு கொடுத்தாருல்ல. பாண்டியா நமந்தீருன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த டெத் பிரச்சனை குறையும். நீங்க வந்து திடீர்னு பாண்டியா வந்து ஒரு 12th ஓவர்ல வா அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கும் ஒரு பிரஷர் இருக்கும். ஏன்னா நமந்தீருக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பினிஷிங் இல்ல. சாண்ட்னர் வந்து அடிப்பாரு, சாண்ட்னரை நான் குறை சொல்லவே மாட்டேன், சாண்ட்னர் அடிப்பார். ஆனா அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அங்க விட்டுட்டு போறாங்கல்ல ஒரு இடம், எப்படி சொல்றது, ஓவருக்கு 12 ரன்னுக்கு மேல அடிக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது சாண்டரால அடிக்க முடியுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் வரும். சோ ஓகே, இப்ப நான் வில்ஜாக்ஸ பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. எல்லா டீமுக்குமே இப்போ நீங்க ஜிடி ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்க, பட்லர் அந்த நம்பர் 3ல வந்து ஆடுறாரு அப்படின்னு. சோ மும்பை இந்தியன்ஸ் எல்லா டீமுக்குமே அந்த நம்பர் 3 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு T20 கேம்ல ஓபனர்ஸை தாண்டி நம்பர் 3 இம்பாக்ட் பெர்ஃபெக்டா இருந்தாதான் ஒரு டீமோடைய இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து நல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். மும்பை இந்தியன்ஸ் உடைய நம்பர் 3 இப்போ வில்ஜாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்ல நடுவில் ஒரு மேட்ச் திலக் வர்மா மேல வந்தாரு, திலக்கா சூர்யாவான்னு தெரியல, எகெயின்ஸ்ட் டிசி, வில்ஜாக்ஸ் வந்து டவுன் த ஆர்டர் புஷ் பண்ணாங்க. சோ நம்பர் 3 வந்து நம்ம கான்ஸ்டன்டா மும்பை இந்தியன்ஸ் வச்சுக்கணுமா, இல்ல இந்த ஃப்ளோட்டிங்ல இருக்கணுமா? அப்படி ஃப்ளோட்டிங்ல இருந்தா பிரச்சனைகள் ஏதாச்சும் வருமா? அவங்க கிட்ட அந்த டெத்துக்கு ஆப்ஷன் இல்ல. டெத்துக்கு அவங்க ஆப்ஷன் இருந்தா அவங்க வில்ஜாக்ஸே அவங்க வந்து பெஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து திலக் வர்மா நம்பர் 3ல வச்சிருவாங்க. ஏன்னா திலக் வர்மா இன்டர்நேஷனல் வந்து நம்பர் 3 ஆயிட்டாரு. ஆக்சுவலா ஐடியலான இது வந்து திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் நம்பர் 4, நம்பர் 5 பாண்டியா, நம்பர் 6க்கான பேட்ஸ்மேன் அவங்க வந்து ஆப்ஷன்ல எடுக்கலையோ, என்னோட கேள்வி அதான் வருது. அவங்க ஹார்டா போனாங்க ஷெஃப்ரன் ரதர்ஃபோர்டுக்கு, எடுக்கல. டிம் டேவிட் வந்து 3 crores ஆர்சிபி வந்து ஸ்நாட்ச் பண்ணாங்க, அதுவும் அவங்க வந்து விட்டுட்டாங்க. கிளென் பிலிப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அன்பார்ச்சுனேட்டா ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு, இந்த சீசன் ஆட முடியாதுன்ற மாதிரி நியூஸ் வருது. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு டெத் பினிஷருக்கு போகாம வில்ஜாக்ஸுக்கு போனது வந்து நீங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறீங்களான்ற ஒரு இதுதான் வருது. ஃபியூச்சரிஸ்டிக்கானா ரோஹித் சர்மா ஆட போறாரு, இந்த சைக்கிள் ஃபுல்லா ஆட போறாரு அப்படின்னு போது ரோஹித் சர்மாவை நீங்க எதுவுமே நீங்க அசைக்க முடியாது, அவர்தான் ஓப்பனிங். உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே இதுவா இல்ல, வில்ஜாக்ஸ் இடம் இப்போதைக்கு கான்ஸ்டன்டா நம்பர் 3 தான் இருக்கும். கிக்கா மேட்ச் போகுது, இப்ப நல்ல ஃப்ளோல போகுது, அப்படி இருக்கும்போது இன்னும் அடிச்சு ஆடணும். இப்போ என்ன சொல்றது, ஒரு மும்பையே ஒரு 12 ரன் per ஓவர் போயினே இருக்கிறாங்க, இன்னமும் வந்த உடனே ஸ்டெடி பண்ணி. ஏன்னா வில்ஜாக்ஸ் நேத்து கூட அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார், முதல் ஒரு 10 பாலுக்கு ஒரு எட்ஜ்ல பவுண்டரி போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஒரு ஜீஷான் அன்சாரி வந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சார். அப்படி இருக்கும்போது வில்ஜாக்ஸோட பொசிஷன் வந்து இன்னமும் ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கும். So moving towards the bowling, spin bowling department மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே ட்ரபிள்ல தான் இருந்துச்சு. இந்த வருஷம் நல்ல ஸ்பின்னர்ஸா பிக் பண்ணாங்க.
மிச்சல் சாட்னர் இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அல்லாஹ் ஃபார் ஆடல. அதுக்கு பதிலா ஒரு செம்மையான ரீப்ளேஸ்மெண்ட் முஜீப். அவருமே ஒரே ஒரு மேட்ச் ஜிடிக்கு அகேன்ஸ்டா தான் ஆடினாரு. விக்னேஷ் புத்தூர் ஒரு நல்ல ஃபவுண்ட், பட் அவரும் பெரிய ரிதம்ல இல்ல. விக்கெட் எடுத்தாரு, பட் ரன்ஸ் லீக் ஆச்சு. ஆனா அவரை பெருசா யூஸும் பண்ணல ஹர்திக் பாண்டியா. போன மேட்ச் டிசிக்கு அகேன்ஸ்டா இம்பாக்ட் பிளேயரா கரண் சர்மா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்ப அவருக்கும் ஒரு இன்ஜுரி. வில் ஜாக்ஸ ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. சோ ஸ்பின் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணலையா? இப்போ சாண்ட்னருக்குலாம் மேட்சுக்கு ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணல, இல்ல இன்னும் கரெக்டா யூஸ் பண்ணணுமா, இல்ல இந்த ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவா இல்லையா, இல்ல நம்ம விளையாடுற கண்டிஷன்ஸ் அந்த அந்த மாதிரி இருக்கா? கண்டிஷன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு காலத்துல டாமினேட் பண்ணும்போது ஹர்பஜன் சிங், ரக்கேனோஜா, ராகுல் சகர் இந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கும்போது தான் அவங்க வந்து பிரைம்ல அவங்க கப் அடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தது ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்பின்னர்ஸை பெருசா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாரோன்னு ஒரு கேள்வி வருது. அவங்க அந்த காம்பினேஷன்ல வந்து ஒரு பியூர் ஸ்பின்னருக்கு போக மாட்டாங்க, ஸ்பின் ஆல்ரவுண்டருக்கு தான் போறாங்க. லாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் ஸ்பின்னர்னு இருந்தது ராகுல் சகர். அப்புறம் வந்து பியூஸ் சாவ்லா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்தாங்க. பியூஸ் சாவ்லா அட்டாக்கிங் அவர் அட்டாக்கும் பண்ணாங்க, விக்கெட்ஸும் எடுத்தாரு. அந்த மாதிரி அவர் கேட்டகரியில போயிட்டாரு. அதேதான் விக்னேஷ் புத்தூருக்கும் ஆகுது. மிச்சல் சாண்டனரை பொறுத்தவரைக்கும் டிஃபென்சிவான ஒரு பவுலர் மிச்சல் சாண்டனர். அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து எக்கனாமி அதிகமா அவர் ஒரு சில அன்னைக்கு ஆமா டிசி மேட்ச்ல அவர் கருணாயர் விக்கெட் எடுத்த உடனே நெக்ஸ்ட் பாலே அவர் கவுண்டர் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. நேத்தும் அதே மாதிரி ஒரு ஸ்டெடி பண்ற நேரத்துக்கு சாண்டர் வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போச்சு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு லூஸ் டெலிவரி மாதிரி போட்டார். மிச்சல் சாண்டர் கிட்ட இருந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்டா வர மாட்டுது. அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன் அவர் புடிச்சு போட ஆரம்பிச்சுட்டாருன்னா அவரை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. மும்பை வந்து ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்க ட்ரஸ்டிங் பண்ண மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஹசன் வந்து ஒரு நல்ல பிக். அல்லாஹ் ஹசன் இப்ப ஆடி இருந்தா மேபி சீன்ஸ் மாறி இருக்கும். அல்லாஹ் ஹசன் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவங்க மிஸ்ட்ரி ஸ்பின்னரோட இது தேவை வேணும்ன்ற இதுக்காக தான் அவங்க வந்து ஆல் அவுட்டா போய் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லா இந்த முறை ஆட முடியல. மேபி அல்லாஹ் ஹசன் வரும்போது உங்களுக்கு அந்த காம்பினேஷன் மாறலாம். முஜீபை பொறுத்த வரைக்கும் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் முஜீப். அது வந்து ஃபீல்டிங் மிகப்பெரிய காரணம். ஏன்னா உங்க டீமுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு T20 கிரிக்கெட் ஆடும்போது நீங்க ஸ்பின் ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது அந்த மாதிரி பாக்குற டீம் மும்பை. உங்களுக்கு ஃபீல்டிங்கும் நல்லா பண்ற மாதிரி இருக்கணும். நேத்து கூட பாருங்க கேட்ச் எல்லாம் விட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே அது ஒரு தனி டாபிக்கா போகும். இந்த சீசன் ஃபுல்லாவே கேட்சஸ்ல எல்லா டீமே எஃபெக்டிவா இல்ல. இப்ப நான் ஒரு மேட்சுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு கேட்ச் ஆஃப் த சீசன் வரும்ல, அனிகேத் வர்மாவோட கேட்ச் மட்டும் தான் லீத்தலா இருந்துச்சு. நேற்று ராஜ்பாவா ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சாரு. அது ஒரு தனி செக்மெண்டா நம்ம பேசணும். அது முஜீப் எடுத்ததுக்கு பதிலா வேற இந்தியன் ஸ்பின்னருக்கு போயிருக்கலாமோ? மார்க்கெட்ல இந்தியன் ஸ்பின்னர் இருக்கனா திருப்பி பியூஸ் சாவ்லாக்கு தான் போகணும். வேற இல்ல இருக்காரு. யாரு? தனுஷ் கோட்டியன். தனுஷ் கோட்டியான். திருப்பி அவங்க பழைய மும்பை செட்ல இந்த 22-23 பேட்ச்ல இந்த ஹிருத்திக் ஷோகேன் போகணும், ராகவ் கோயல் அவங்கலாம் வந்து பெருசா இது பண்ணாங்களான்னு கேட்டா இல்ல, கொஸ்டின் மார்க் தான் வருது. மும்பை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் ஸ்பின்னர்ஸ, பண்ண மாட்டாங்க சமீப ஒரு 5 வருஷமாவே. சோ ஸ்பின்னர்ஸ் வந்து அப்படியே ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிடலாம். ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 50-50 தான் சொல்லுவேன். ஒரு சிலர் எக்கனாமிக்கலா இருக்காங்க. இப்ப தீபக் சகரே நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி பவர் பிளே நல்லா போடுறாரு லாஸ்ட் 2 கேம்ஸா. பட் ஃபினிஷ் பண்ணும்போது எக்கனாமி 10 and above போயிருது. ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் அந்த ஸ்விங் கிடைக்கல அப்படின்ன உடனே நிறைய அந்த யாக்கர்ஸ் போடுறது, லைன் அண்ட் லென்த்ல பெர்ஃபெக்டா போல் பண்றது, எக்கனாமிக்கலா போட்டு போயிடலாம், விக்கெட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. பும்ரா நம்ம சொல்லவே வேண்டாம். பும்ரா வந்து வேற ஒரு ஜோன். அவர் வந்து எந்த ஒரு கண்டிஷனா இருந்தாலும் போல் பண்ணிடுவாரு. ஹர்திக் பாண்டியாட்டு இருந்து இந்த வருஷம் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கை விட பவுலிங்ல வந்து அவர் முன்னாடி ஸ்டெப் ஆன் பண்றாரு. ஆஸ் அ கேப்டனா 11 விக்கெட்ஸ், பர்பிள் கேப் லிஸ்ட்ல 3rd பொசிஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அப்படி பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா கூட அந்த 20th ஓவர்ல அந்த டெத் ஓவர்ஸ்ல அடி வாங்குறாரு. ஆர்சிபி மேட்ச்லயும் அடி வாங்கினாரு, லாஸ்ட் SRH மேட்ச்லயும் அடி வாங்கினாரு. பட் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ற ஒரு பவுலரா இருக்காரு. அதே மாதிரி சில ஓவர்ஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா எக்கனாமிக்கலா போல் பண்ணிடுறாரு. அண்ட் மும்பை இந்தியன்ஸை பத்தி ஒரு சின்ன ஸ்டாட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 15 பால்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஆவரேஜா விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த சீசன்லயே பெஸ்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பால் பர் விக்கெட் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தான். ஒவ்வொரு 15 பால்ஸுக்கும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. எக்ஸப்ட் நேத்த கேம் SRH அகேன்ஸ்டான கேம் மட்டும். ஏன்னா ஹோல் இன்னிங்ஸ்லயே ஒரு 5 விக்கெட் தான் விழுந்துச்சு. பட் ஸ்டில் 19 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ஹாஃப் ஸ்டேஜ்ல. ஸோ விக்கெட்ஸ் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. பட்
மேட்சஸ் நம்ம லூஸ் ஆன மேட்சஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்எஸ்டி கூட ஒரு 200+ கன்சீட் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி கூட ஒரு 200+. ஜிடிக்கு அகேன்ஸ்டாவும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியா பண்ணல. அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸுக்கு பவுலிங் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதா பாக்குறீங்க? மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்னு பொதுவாகவே நான் ஃபாஸ்ட் பவுலிங் சொல்ல, ஜென்ரலைஸ் பவுலிங்னாலே பவர் பிளே ஒரு செக்மெண்ட், மிட் ஒரு செக்மெண்ட். அந்த பவர் பிளேல தான் மும்பை இந்தியன்ஸ் சுத்தமா அடி வாங்குது. அதுதான் மகேலா ஜெயவர்தனே சொல்லியிருந்தார், எங்களுக்கு பவர் பிளே சரியாவே போகல. பவர் பிளேல மும்பை நேத்து மேட்ச் நான் கணக்கு பண்ணல, நேத்து மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தேன். அவங்க கொடுத்த எக்கனாமி 10.64. எடுத்த விக்கெட்ஸ் வந்து அதுலயும் கேகேஆர் மேட்ச் இருந்ததுனால 41-4 இருந்துச்சு கேகேஆர் மேட்ச். அது இல்லைன்னா கண்டிப்பா 11.7 சம்திங் இருந்திருக்கும். அதுதான் டிராஸ்டிக்கா குறைச்சது இந்த இதை. மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளேல கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு 60 ஆட், ஜிடியோட 66, எல்எஸ்டியோட 72, எல்எஸ்டியோட ஆர்சிபியோட 72, எல்எஸ்டியோட 69, லாஸ்ட் டீம் டிசியோட கருணாயர் அடிச்சார்ல அது வந்து 72. இந்த மாதிரி மேட்ச் 60 ரன்ஸுக்கு மேல கொடுத்துன்னு இருந்தாங்க. பவர் பிளேல எஃபெக்டிவாவே இல்ல. நீங்க பவர் பிளே பவுலிங்னு நம்பிதான் நீங்க வந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர் ஒரு 22 crores நீங்க எடுக்கிறீங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க 2 பேருமே கம்பைண்டா பவர் பிளேல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டா பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா ட்ரெண்ட் போல்ட் வந்து டெத்துல அவர் வந்து எவால்வ் ஆயிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸ் பாத்தீங்கன்னா டெத்துல வந்து யாக்கர்ஸ் நல்லா நெயில் பண்றாரு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு காம்பினேஷன் நேற்று தான் பிடிச்சிருக்காங்க. தீபக் சகர் லாஸ்ட் 2 மேட்ச் அவர் வந்து ஒரு மாதிரி லீத்தலா போட ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தீபக் சகர் ஸ்டார்டிங் 4 மேட்சஸ் வந்து ஒரு வீக் லிங்கா இருந்தாலும் பவர் பிளேல தான் ரன்ஸையும் கன்சீட் பண்ணாரு, 20 ரன்ஸையும். ஆனா டெல்லி மேட்ச்லயும் சரி, நேத்து மேட்ச்லயும் சரி, தீபக் சகர் பவர் பிளேல நல்லா போட்டார். நேத்து அன்பார்ச்சுனேட்டா விக்கெட் கிடைக்கல. தீபக் சகர் அவர் ரித்தம் முடிக்கிறாரு. இங்க வந்து ஐடியல் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா தீபக் சகர் வந்து 3 ஓவர் பவர் பிளேல சாலிடா போட்டு ஆகணும். ஜஸ்பிரீத் பும்ரா ஆர் ட்ரெண்ட் போல்ட் 2 பேர்ல ஒருத்தர் 2 ஓவர் போடணும், ஒருத்தர் 1 ஓவர் போடணும். அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட கொடுக்கறது வந்து இப்போ விக்கெட் வரல, ரன் திடீர்னு ஒரு 10 ரன்ஸ் பர் ஓவர் போகும்போது ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட கொடுக்கலாம். நல்ல ரிதம்ல இருக்கிறீங்க, போல்ட்டுக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். 2 ஓவர் கொடுத்து பும்ரா 3 ஓவர் டெத்துக்கு வைக்கலாம். இப்போ நீங்க போல்ட் டெத்துல நல்லா ஒரு ஓவர் நல்லா யாக்கர் நெயில் பண்றதுனால உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாலிடிட்டியா வருது. நீங்க 2 ஓவர் போல்ட்டுக்கு 2 ஓவர் பும்ராக்குன்னு வச்சு நீங்க நிறுத்துனீங்கன்னா ஆப்பனண்ட்டு கொஞ்சம் டஃபா இருக்கும். அதே சமயம் இந்த சீசன்ல நான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கன்வின்சிங்கா இருக்கிறதுன்னு பார்த்தா போஸ்ட் பவர் பிளேல வர்ற ஒரு 10 ஓவர் இருக்குல்ல, மும்பை இந்தியன்ஸ் ரன்ஸை லீக் பண்ணல. போன சைக்கிள் ஃபுல்லா பவர் பிளே எப்படியா அடிச்சு பிடிச்சி நிறுத்திட்டோம், அப்பாடா நிறுத்திட்டோம், ஓவர் 10 ரன்னுக்குள்ள நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருந்தா அந்த வர இல்ல அடுத்த 10 ஓவர் அதுல வந்து ரன்னை வாரி கொடுத்தாங்க. யாருமே கண்டெயின் பண்ண முடியாம ரொம்ப தடுமாறினாங்க. அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஹர்திக் பாண்டியா வந்து அந்த பவர் பிளேக்கு அப்புறம் வந்து அவர் ஒரு மாதிரி கரெக்டா இந்த செக் வைக்கிறாரு. ஒரு 7th ஓவரோ 8th ஓவரோ வராரு, வந்த உடனே அந்த ஓவர்ல விக்கெட்டை எடுக்கிறாரு. அந்த மாதிரி அவர் செக் வைக்கிற மாதிரியான பவுலரா அவர் வந்து அவர் கேப்டனா ரெஸ்பான்சிபிள் எடுத்து வந்து நின்று அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு. இந்த 7 to 10 எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. டெத்துல வந்து நம்ம இப்ப இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு மும்பை இந்தியன்ஸ் டெத்துல வந்து இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்லா இருக்குது. ஆனா நேத்து வந்து அன்பார்ச்சுனேட்டா அவங்க வந்து 50 ரன்ஸ்க்கு மேல கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு 2 ஓவர்ல 40 ரன்ஸ் போயிடுச்சு. அடுத்து 2 ஓவர்ல 10 ரன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா நிறுத்திட்டாரு. பும்ராவை அட்டாக் பண்ண முடியாதுன்றதுனால மத்தவங்களை அட்டாக் பண்றாரு. இங்கதான் வந்து நீங்க 2 ஓவர் ட்ரெண்ட் போல்ட், 2 ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா, பும்ரா 2 ஓவர்ல வந்து அவரை வந்து 12 ரன்ஸ் வச்சுப்போம். போல்ட் ஒரு 6 பால் யாக்கர் குத்தும் போது அங்க வந்து 6 ரன்ஸ் தான் வரும். அடுத்த ஓவர் மேபி ஒரு 10 to 12 ரன்ஸ் போனாலும் உங்களுக்கு அந்த அக்ரிகேட்னு இருக்கிறது வந்து பெருசா பாதிக்காது. 30-35 வந்துடும். ஒரு சேஃப் ஜோன்ல போகும், உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ற மாதிரி போகும் டார்கெட்ஸ். ஃபைனலி மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் போவாங்களா? பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்த பொசிஷன்ல முடிப்பாங்க? மும்பை இந்தியன்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி கம்பேக் கொடுக்கற மாதிரி தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸுக்கு அடிச்சு குடிச்சு போவாங்க. கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் அப்படியாவது குடிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நிறுத்த முடியாது. ஸ்ட்ரெயிட்டா அவங்க பிளே ஆஃப்ஸ் எலிமினேட்டர் 30 உள்ள போயிடுவாங்க. சப்போஸ் சென்னை மேட்ச் ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப போராட வேண்டியதா இருக்கும். 2018ல ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்ல, 5th place 6th place அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவங்க நின்னுப்பாங்க. இந்த மொமெண்டம் அவங்க அப்படியே அவங்க கெட்டியமா புடிச்சிக்கினாங்கன்னா அவங்களை நிறுத்த முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா
they are going to the final. 2013-15 மாதிரி ஒரு கம்பேக் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்ப்போம். ஒரு மும்பை ஃபேனா நானும் அதே ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஸோ பார்ப்போம் அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டா மும்பை இந்தியன்ஸ் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி அடுத்த சில டீம்ஸோடைய மிட் சீசன் அனாலிசிஸையும் அதுக்கு அடுத்து எல்லா மேட்சஸ் வர மேட்சஸோடைய ஜில்ஜங் ஜக் ஷோலையும் உங்களை சந்திக்கிறோம். அதுடன் உங்களிருந்து விடைபெறுவது கட் ஃபேமிலி, HPD ப்ரோ அண்ட் கீகா. நன்றி, வணக்கம். Smile everybody, smile. Whether we lose, whether we win, we have to smile. We have to smile.